ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA சீபோர்ட் சேனல். கேரளா லாட்ரியோடைய சீபோர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 15/3/2026 சம்ருதி SM46க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் தனிப்பட்டோ ஏமாத்துறதுக்கோ எதுவுமே கிடையாது. ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கங்க. ஒரு வேளை கெஸ்ஸிங் பிடிபடலன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சீபோர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதோட நம்ம ஏபிசி போர்டுக்கும் நம்பர் கொடுக்குறோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, அதனால் நம்ம எப்போதும் போல் ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை நம்மளுடைய சம்ருதி ரிசல்ட் தான் எடுத்து வந்திருக்கோம். இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை வந்து நம்மளுடைய ஏபிசி போர்டு ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை 184 ரிசல்ட்டு, அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை பார்த்தீங்கன்னா 789, அதுக்கு முந்தின ஞாயிற்றுக்கிழமை 268ன்னு சொல்லிட்டு இது எல்லாமே நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை டு ஞாயிற்றுக்கிழமை சம்ருதி ரிசல்ட் அந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்களை கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா ஒரு கிழமைக்கும் ஒரு கம்பெனி பேர் இருக்குது. ஸோ அந்தந்த கம்பெனி பேரை வச்சு கெஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு நம்பர்ஸ்கள் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இன்றைக்கி நம்ம வந்து சண்டேங்கிறதுனால சம்ருதி ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவோட எக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏசி போர்டோட 5775 சொல்லிட்டு நம்மளுக்கு 4 டைம் ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான சிபோர்ட் நம்பர்ஸ் கிடைக்குது. இப்போ இந்த ட்ராவுக்கு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிள் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். நான் வந்து 5 to 5லேருந்து கொண்டு வந்திருக்கேன் நண்பா. ஸோ நம்மளுடைய எக்ஸை பொறுத்த வரைக்கும் ஏசிங்கிறதுனால இதில் நம்ம எடுக்கக்கூடியது வந்து ஏயில் 5ம் சியில் 5ம் ரெண்டுலேயுமே நம்மளுக்கு 5 தான் இருக்குது. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் இங்கே 5 இங்கே 7. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 5 கூட்டினோம்னா நம்மளுக்கு 0, இங்கே 5ஓட 7 கூட்டினோம்னா 2. அப்போ 0 அல்லது 2 இதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான சீபோர்ட் அல்லது ஆல். 0 அல்லது 2ன்னு கிடச்சிருக்கு நம்மளுக்கு இந்த 5 to 5க்கு அப்புறம். இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 890. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி மட்டும். ரொம்ப சிம்பிள் தான். நான் ஃபஸ்ட்லேயே சொன்ன மாதிரி ஏசி போர்டோட 5757 சொல்லிட்டு அதே மாதிரி 7575 சொல்லிட்டு மாற்றி கூட்டுறோம் நண்பா. இப்போ நம்ம 890க்கு பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு தேவை வந்து ஏசிங்கிறதுனால இங்கே ஏசியில் ஏயில் வந்து 8, சியில் வந்து 0 இருக்குது. ப்ளஸ் இந்த ட்ராவும் நம்மளுக்கு 5, இங்கே நம்மளுக்கு 7. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 8 கூட்டினோம்னா 3, இங்கே 0ஓட 7 கூட்டினோம்னா 7. அப்போ 3 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 890க்கு அப்புறம் கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல். 3 அல்லது 7. இப்போ இந்த 890க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 063. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டு மட்டும். இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்குது நண்பா. ஸோ 57ங்கிற ஃபார்மெட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 4 டைம் ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு மாறுபடுது. இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். அடுத்த 2 2 ட்ரா பார்ப்போம். 063. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான். 063 இருக்குது. நம்மளுக்கு தேவை ஏசிங்கிறதுனால இங்கே ஏயில் 0வும் சியில் 3 இருக்குது. இதோட ப்ளஸ் இங்கே 5, இங்கே 7. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 5 கூட்டினோம்னா 5, இங்கே 7ஓட 3 கூட்டினோம்னா 0. 50 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 063க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்ட் அல்லது ஆல் 5 அல்லது 0. இப்போ இந்த 063க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 330. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு மறுபடியும் சி போர்டு. இப்போ 3 ட்ரா பார்த்துட்டோம். 3 ட்ராலையும் நம்மளுக்கு சி போர்டு இருக்குது நண்பா. இப்போ லாஸ்ட்டாக நம்மளுடைய கடைசி ஃபார்மெட் 57 பார்த்துடலாம். 330 இருக்குது. இதில் நம்மளுக்கு தேவை வந்து 3யும் 0 தான். இதோட ப்ளஸ் இங்கே 5, இங்கே நம்மளுக்கு 7. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 3 கூட்டினோம்னா 8, 0ஓட 7 கூட்டினோம்னா 7. அப்போ 8 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 330க்கு அப்புறம் நம்மளுக்கான சி போர்டு அல்லது ஆல். 8 அல்லது 7. இப்போ இந்த 330க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 268. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டு மட்டும். இப்போ 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ஃபார்மெட்டுமே நம்மளுக்கு முடிஞ்சு நண்பா. ஏன்னா இந்த 57 ஃபார்மெட்டுங்கிறது 4 டைம் ஒன்ஸ் வந்து நம்மளுக்கு மாறுபடுது. இப்போ கண்டினியூஸாக நம்ம 4 ட்ரா பார்த்துருக்கோம். 4 ட்ராவிலையுமே நம்மளுக்கு சி போர்டு இருக்குது நண்பா. ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸாக கிடச்சா அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இந்த கெஸ்ஸிங்கை பொறுத்த வரைக்கும் அப்படி தான் நம்மளுக்கு கிடச்சிக்கிட்டு இருக்குது. கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு இருக்குது நண்பா.
இப்போ அடுத்து நம்ம 75ங்கிற ஃபார்மெட்டை போகிறோம். இந்த ஃபார்மெட்டை அப்படியே மாற்றி இந்த கெஸ்ஸிங்கில் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளுடைய ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட் எடுத்து செக் பண்ணி பாருங்கள். யார் நேற்றுக்கான ரிசல்ட்டோ முந்தானத்து ரிசல்ட்டோ குழப்பிக்காதீங்க. ஏன்னா இது எல்லாமே ஞாயிற்றுக்கிழமை நம்ம சம்ருதி ரிசல்ட் நண்பா. இப்போ 268க்கு பார்ப்போம். இதில் நம்மளுக்கு தேவை ஏசிங்கிறதுனால இங்கே 2, இங்கே நம்மளுக்கு 8, இதோட ப்ளஸ் இங்கே 7, இங்கே 5. இப்போ இதை கூட்டிடலாம். 2ஓட 7 கூட்டினோம்னா 9, இங்கே 8ஓட 5 கூட்டினோம்னா 3. 9 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 268க்கு அப்புறம் நம்மளுக்கு கிடச்சிருக்க சி போர்டு அல்லது ஆல் 9 அல்லது 3. இப்போ இந்த 268க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 789. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டு மட்டும். இப்போ 789க்கு பார்ப்போம். சேம் ஃபார்மேட் தான். இதில் நம்மளுக்கு தேவை வந்து 7, இங்கே நம்மளுக்கு 9. ஏன்னா இதுதான் நம்மளுடைய ஏசி. இதோட ப்ளஸ் 7, இங்கே 5. இப்போ இது கூட்டிடலாம். 7ஓட 7 கூட்டினோம்னா 4, இங்கே 9ஓட 5 கூட்டினாலும் 4. நம்மளுக்கு இந்த ட்ராவில் 4 மட்டும் தான் நம்ம கிடச்சிருந்துருக்கு இந்த 789க்கு அப்புறம். நெக்ஸ்ட் அதுக்கான சி போர்ட் அல்லது ஆல் 4 மட்டும் தான் இருக்குது. இப்போ இந்த 789க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 184. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. அப்போ சி போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு சி போர்டு மட்டும். ஸோ இந்த மாதிரி சிங்கிள் நம்பர் கிடச்சிக்க வின் பண்ணால் அது பெரிய அதிர்ஷ்டம் தான். ஏன்னா 4 மட்டும் தான் கிடச்சிருக்கு. அப்படியே அது நம்மளுக்கு சி போர்டில் கிடச்சிருக்கு. இந்த 184 தான் நம்மளுடைய போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை ரிசல்ட்டு. ஸோ இந்த ஞாயிற்றுக்கிழமைக்கு இதில் தான் நம்ம சி போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின ட்ராக் கண்டினியூஸாக பார்த்துருக்கோம் நண்பா. போர்டு மாறல, கண்டினியூஸாக நம்மளுக்கு சி போர்டு தான் இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. முடிஞ்ச அளவுக்கு சிம்பிள் மெத்தடாக இருந்தாலும் நம்ம ஓப்பனாக தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஃபார்மேட் படி தான் எடுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் என்னென்னு பார்ப்போம். 184 இருக்குது. நம்மளுக்கு தேவை ஏசிங்கிறதுனால 1, இங்கே வந்து நம்மளுக்கு 4, இதோட ப்ளஸ் இங்கே 7, இங்கே நம்மளுக்கு 5. இப்போ இதை கூட்டிடலாம். 7ஓட 1 கூட்டினோம்னா 8, இங்கே 4ஓட 5 கூட்டினோம்னா 9. அப்போ 8 அல்லது 9 இந்த ட்ராவுக்கான சி போர்டு நம்பராக கிடச்சிருக்கணும்பா. இந்த ஃபார்மேட் படி நம்மளுக்கு 8 அல்லது 9ன்னு கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதில் தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கிடையாது. இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். சி போர்டு அல்லது ஆல் போர்டு 8 அல்லது 9. 8 அல்லது 9 இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய சி போர்டு நம்பர். முடிஞ்ச அளவுக்கு சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் பிடிபோல் நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது. ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் சி போர்டுக்கு ஒரு நம்பர் டெய்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். எனக்கு டெய்லி சி போர்டுக்கு நம்பர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. 8 அல்லது 9 கிடச்சிருக்கு. கண்டினியூஸாக இதில் போர்டு நம்மளுக்கு சி போர்டு தான் இருக்குது. ஸோ அந்த ட்ரா சி போர்டுக்கு தான் கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் பயன்படுத்திக்கங்க. இல்லை ஆல் போர்டுக்கான சான்ஸ் தான் அப்படின்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஏன்னா சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். ஸோ 8 அல்லது 9 ஒரு கொட்டானா இந்த ட்ராவுடைய பிசி மிக்ஸ்டு என்ன அப்படின்னு பார்ப்போம். பிசி மிக்ஸரை பொறுத்த வரைக்கும் இந்த ட்ராவில் நம்மளுக்கு 1-8, 2-8, 3-8, அதுக்கப்புறமா 2-9, 3-9, 7-9 இந்த ட்ராவு கிடச்சிருக்கு நம்மளுடைய பிசி மிக்ஸ் நம்பர். முடிஞ்ச அளவுக்கு இது ஸ்ட்ரைட் ஃபார்மேட்டில் தான் இருக்குது. உங்களுக்கு வேணால் நீங்கள் இதை மாற்றி கூட எடுத்துக்கலாம். ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது நம்மளுக்கு சி போர்டில் கிடச்சிச்சின்னா நம்மளுக்கு டேரெக்டாக இது பிசிக்கு வர தான் வாய்ப்புகள் இருக்குது. வேணும்னா இதை நீங்கள் ஏசிக்கும் பயன்படுத்திக்கலாம், இல்லை ஏபிக்கும் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா உங்களோட கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஆனால் ஃபார்மேட் படி நம்மளுக்கு இது பிசிக்கு தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் இது தான். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கெஸ்ஸிங் பிடிப்பில் நினச்சிங்கன்னா இதுலேருந்து எனக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடாட்டாலும் நம்ம சி போர்டுக்கு ஒரு நம்பர், அதோட ஏபிசி போர்டுக்கும் ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கட்டாயம் கிடையாது. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதுலேயும் இந்த ஸ்கிப்னு கமெண்ட் பண்ணுறவங்களாம் ஃபுல்லாக பார்த்துருங்க. அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன்னு புரியும். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கண்டினியூஸாக சி போர்டு தான் நண்பா இருக்குது. போர்டு மாறாமல் கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு சி போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கை இருக்குது. வேணும்னா ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கோங்க. டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை 15/3/2026 சம்ருதி SM 46க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா
சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.